ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணி நட்சத்திர ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 700+ விக்கெட்டு எடுத்த ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இவர் மட்டும்தான். அவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்னுடைய பெரிய ஆசை இது தாங்க, இது கனவாகவே இருக்குது, எப்போ தான் நிறைவேறுன்னு தெரில, அதுக்கோசரம் நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண் கலங்கி பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜேம்ஸ் ஆண்டர்சன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஆப்போசிட்டாக அவர் ரிட்டையர் ஆனார். அதுக்கு முன்னே T20 அப்புறம் ODIயில் ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டு இருந்தார். அவர் எப்படி சொல்கிறது, ஒரு 42 வயசு யங்ஸ்டார்னு சொல்லலாம். நீ என்னப்பா 42 வயசால் யங்ஸ்டார்னு சொல்கிறேன்னு கேட்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி தான் பால் இன்னும் கூட ஃபிட்னஸ் போடுறாரு, பால் இன்னும் கூட சூப்பராக போடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா என்னோட கடைசி ஆசை இது தான், எனக்கு கிரிக்கெட் விட்டு போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஆனால் எனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தொடர்ந்து T20யில் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறேன். டொமஸ்டிக்கில் நடக்கிற T20லையும், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் எங்கே T20 நடந்தாலும், பிக் பேஷாக இருக்கட்டும், IPL-ஆக இருக்கட்டும், எங்கே நடந்தாலும் நான் விளையாடுறதுக்கு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எந்த அணியோனா என்ன ஏலத்துக்கு எடுக்கலாம், நான் பேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முக்கியமாக எனக்கு IPL-ல் விளையாடணும்னு ஆசை, அதுவும் சென்னை அணியில் விளையாடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. தோனிக்கே விளையாடுறது நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் என்றைக்குமே. அதனால் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டீம் CSK தான். அந்த அணி கூட நான் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் மெகா ஆக்ஷன் இந்த வருஷம் நடக்கிறதால கண்டிப்பாக என் பேர் கொடுப்பேன், பார்க்கலாம் அது நடக்குதான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் பேசியிருக்காப்புல. அவர் எப்படி சொல்கிறது, 42 வயசாகுதுன்னு சொல்லலாம், ஆனால் சூப்பராக பால் போடுறார். ஓகே, பட் அவர் டெஸ்ட் மேட்ச் பிளேயர், அதுதான் யோசிக்கத்தக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்சில் அவரோட போலிங் செம. ஆனால் T20 அவர் கடைசியாக 2017 தான் விளையாடினார். அதுக்கப்புறம் எந்த ஒரு T20 விளையாடல, டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் T20யில் சென்னை அணி எடுப்பாங்களான்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம் தான். என்ன ஒரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக சென்னை அணியில் வயசானவங்க தான் எடுப்பாங்க. 35+, 32+, 30+ தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. அதனால் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அதில் விளையாடுறதுக்கு தகுதி நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்லிட்டு வந்தாங்க. அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம், இந்த வாட்டி ஜேம்ஸ் ஆண்டர்சன் சென்னை அணி எடுக்குதா இல்லை வேறு எதனா டீம் எடுக்குதா இல்லை எடுக்காமே போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அவர் டெஸ்ட் மேட்ச் பவுலர், T20க்கு ஒரு சூட்டபிள் பவுலர் இல்லை. பட் அவருக்கு ஆசை இருக்குது, சென்னை ஐபிஎல் வந்து சென்னை அணியில் விளையாடணும்னு அவர் ஆசை இருக்குது. அது யாருக்கு தான் இருக்காதுங்க, ஏன்னா தோனிக்கு விளையாடணுன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அது கண்டிப்பாக ஜேம்ஸ் ஆண்டர்சன். அவர் என்ன ஒரு ஆச்சரியம்னா, 42 வயசுலேயும் இன்னும் கூட நான் கிரிக்கெட் விளையாடணும்னு ஒரு துடிப்பில் இருக்காருன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் 40, 38, 37 வந்தாலே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க, அது மாதிரி விளையாட மாட்டாங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன் 42 வயசாகி இன்னும் நான் கிரிக்கெட் விளையாடுவேன், எனக்கு இன்னும் ஆசை இருக்குதுன்னு சொல்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதிலே தெரியுது அவர் எப்படியாப்பட்ட ஒரு கிரிக்கெட் லவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு லெஜெண்டுன்னு சும்மா சொல்ல மாட்டோம். அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் சொன்ன மாதிரி IPL அடுத்த வாட்டி மெகா ஆக்ஷனில் எதனா ஒரு டீம் எடுக்குதா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் எனக்கு தெரிஞ்சு பிளேயராக வரதோட இன்னும் 2 வருஷம் போனால் கோச்சாக வந்துடுவார் பொழுது, ஏன்னா அந்தளவுக்கு வயசும் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பார்க்கலாம். நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவர் ஆசை நிறைவேறுதான், அவரோட கடைசி ஆசை வேறு இதுதான் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிறைவேறுதான்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், ஜேம்ஸ் ஆண்டர்சன் சென்னை அணியில் வந்து விளையாடினா உங்களுக்கு ஓகேவா, இல்லை அவர் வேறு எந்த டீமில் போய் விளையாடினா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.